வணக்கம். என்னோட பேர் இளையராஜா. சிறுநீரக சிறப்பு நோய் மருத்துவர், ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ், பாண்டிச்சேரி. டயாலிசிஸ் என்ன சுத்திகரிப்புன்னு பேர், ரத்த சுத்திகரிப்பு. இது பொதுவாக சிறுநீரக செயலிழந்த பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம். சிறுநீரக செயலிழப்பு 2 வகைப்படும். தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு. தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு பொதுவாக இன்ஃபெக்ஷனாலேயோ பாம்பு கடினாலேயோ அதிகமான மாத்திரை உட்கொண்டாலும் வரக்கூடிய தற்காலிக சிறுநீரக பிரச்சனை. அதுக்கு பொதுவாக டயாலிசிஸ் நம்ம டெம்பரரியாக தற்காலிகமாக பண்ணுவோம். அந்த பிரச்சனை இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்னியோட ஃபங்க்ஷனை திரும்ப பண்ணும்போது நம்ம டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம். நிரந்தர கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறது கிட்னி சுருங்கி போய் பெர்மனண்ட்டாக கிட்னி டேமேஜ் ஆகிற கண்டிஷன். இதுக்கு நமக்கு டயாலிசிஸ் தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். அல்லது டிரான்ஸ்பிளான்ட்டுங்களை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்னி ஃபெயிலியரோட அறிகுறிகள் என்ன? கால் வீக்கம், முக வீக்கம், பசி இல்லாமல் இருக்கிறது, யூரின் அளவு கம்மியாகவும் அல்லது ரொம்ப அதிகமாகவும் போகிறது, யூரினில் ரத்தம் அல்லது புரதம் கலந்து நுர மாதிரி போடுறது, முதுகுவலி, கைகால் வலி இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் அது மூச்சு வாங்கிறது, இதெல்லாம் தான் சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிகளாகும். ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் பண்ண போகிறோம். டயாலிசிஸ்ங்கிறது 2 வகையான டயாலிசிஸ் இருக்குது. ஒன்று ரத்த சுத்திகரிப்பு சொல்லக்கூடிய ஹீமோடயாலிசிஸ், இன்னொன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னா நச்சுப்பொருட்கள் கலந்த ரத்தம் மிஷினுக்கு போய் அதில் சுத்திகரித்து திரும்ப நம்ம உடம்புக்கே வரக்கூடியது. வயிற்றுவலி ஜெகல் டயாலிசிஸ்ங்கிறது ரத்த சம்மந்தப்படாமல் நம்ம வயிற்றுக்குள்ள நீரை செலுத்தி அந்த நச்சு பொருள்களை நம்ம வெளியேற்றுறது. ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ரத்தத்தை ஒரு டியூப் மூலமாக உடம்புல இருந்து மிஷினுக்கு போய் அந்த மிஷின் ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் பண்ணி சுத்திகரித்து திரும்பவும் நம்ம உடம்புக்கே வந்துடும். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் வாரத்துக்கு 2 தடவையோ அல்லது 3 தடவையோ பண்ணணும். 4 மணி நேரம் ஒரு டயாலிசிஸ் பண்ணணும். வாரத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை. வயிற்று வலி ஜெகல் சுத்திகரிப்பு, அதாவது நம்ம பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஆனால் தினமும் பண்ணணும். 2லேருந்து 3 சைக்கிள் அல்லது தேவைப்பட்ட 4 சைக்கிள் ஒரு நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா நம்ம வயிற்று ஒரு டியூப் போட்டு ஒரு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நீரை உடம்புல விட்டு அது ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த மாதிரி வச்சு அந்த சமயத்தில் நச்சு பொருள் எல்லாம் அந்த நீரில் அதை வெளியேற்றிடும். இது என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை, ரத்தத்தோட டேரெக்டாக எந்த கான்டாக்டும் வரப்போகிறது இல்லை. ஆனால் ஹீமோடயாலிசிஸ் நம்ம டேரெக்டாக ரத்தத்தோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். இதில் இருக்காது. எது சிறந்தது அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸும் ஹீமோடயாலிசிஸும் சேம் தான், எஃபிகசி வைஸு, பெனிஃபிஷியல் வைஸு, பேஷண்ட்டோட வெல்பீயிங் வைஸு. பட் ஆனால் யாருக்கு எதை சூஸ் பண்ணணுங்கிறது நெஃப்ராலஜி டிசைட் பண்ணணும். அது அவங்களோட உடம்பு தன்மையை பொறுத்து, கூட இருக்கிற மற்ற நோய்கள், ஹார்ட் ப்ராப்ளமு, லிவர் ப்ராப்ளமு, அப்புறம் அவங்களோட வயிற்றில் இருக்கிற ஜவ்வோட தன்மை, இதெல்லாம் பொறுத்து எது அந்த பர்டிகுலர் நோயாளிக்கு சேர்ந்ததுன்னு டிசைட் பண்ணணும். இந்த டயாலிசிஸ் சொல்லக்கூடிய இந்த ஹீமோடயாலிஸோ பெரிட்டோனியல் டயாலிஸோ எவ்வளோ நாள் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்காலிக கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தற்காலிகமாக பண்ணால் போதும். கிட்னி ஃபங்க்ஷன் எப்போ இம்ப்ரூவ் ஆகும் அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நிரந்தர கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணணும். நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பிளான் மாதிரி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் பண்ணணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லக்கூடிய சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு முக்கியமாக எடுத்துக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா தண்ணி கட்டுப்பாடாக இருக்கணும், உணவில் உப்பு கம்மியாக சாப்பிடணும், சில ஃபுட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கூடாது, ப்ளஸ் டாக்டர் பரிந்துரைக்கிற மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் இதெல்லாமே தொடர்ந்து பண்ணி போகணும். நான் டயாலிசிஸ் பண்ணிட்டாங்க எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. டயாலிசிஸ் பண்ணினாலும் சில மாத்திரைகள், சில இன்ஜெக்ஷன்ஸு டாக்டர் பரிந்துரைப்பில் எடுக்கணும். கிட்னி பயாப்சி. கிட்னி பயாப்சினா என்ன? சிறுநீரக திசு பரிசோதனை. பொதுவாக கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு நமக்கு சரியாக தெரியாத பட்சத்தில், அல்லது என்னன்னே தெரியாமல் ரத்தத்தில் உப்பு நீர் அளவு கிரியேட்டின் சொல்லக்கூடிய குடி போகிறது, யூரினில் புரதம் அதிகமாக போகிறது, யூரினில் ரத்தம் போகிறது, அப்புறம் சின்ன வயசுலேயே பிபி வருது,
இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து சில சமயத்தில் கிட்னி பயாப்சின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக திசு பரிசோதனை பண்ணக்கூடிய அவசியம் ஏற்படலாம். நெஃப்ராலஜி டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை பண்ணிக்காங்க. அது வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணக்கூடிய சின்ன டெஸ்ட்டு தான். அதுக்கு பயப்பட பெரிய ஆப்ரேஷன் எதுவும் கிடையாது. அது கிட்னி பயாப்சி ஏன் பண்ணணும்? நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. எதுக்கு நான் பண்ணணும்? கிட்னி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கிட்னியோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம அது என்ன நோயின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து அந்த நோயை முழுமையாக குணப்படுத்தலாம் அல்லது கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். கிட்னி ப்ராப்ளம் மற்ற நோய் மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ்வலாக எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்டம் அல்லது சைன்ஸ் இருக்கும்போது ஆரம்பத்திலே பண்ணி என்ன நோயின்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்னி பயாப்சி தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை பண்ணி நம்ம என்ன எக்ஸாக்ட் நோயின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் என்னென்ன தேவை ப்ராப்பராக கொடுத்தோம்னா நம்ம முழுமையாக குணப்படுத்துகிற வாய்ப்புகளும் உண்டு. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹீமோடயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ், கிட்னி பயாப்சி, இது போக பிளாஸ்மா பர்சிஸ் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்மா சுத்திகரிப்பு சிகிச்சை முறையும் அவைலபிளாக இருக்குது. சில கிட்னி கண்டிஷன் அல்லது நரம்பியல் பிரச்சனைக்கு நமக்கு பிளாஸ்மா பர்சிஸ் அப்படிங்கிற பிளாஸ்மா சுத்திகரிப்பு சிகிச்சை முறை தேவைப்படலாம். அந்த ஃபெசிலிட்டியும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நன்றி.